Hello friends, நீங்கள் பார்த்துருக்கிறது டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கஸ்டம் மேட் லோயரிங் கிட். ஓகே, லோயரிங் கிட் யூஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு தான் கஸ்டம் மேட் லோயரிங் கிட். ஓகேங்களா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது தான் கஸ்டம் மேட் பார்ட்ஸாக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் 304. ஓகேங்களா, அதாவது கஸ்டம் மேட் பார்ட். இது Yamaha ஸ்டாக் மெட்டீரியல் GI. இது ஸ்டீல் 304. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா 6mm தான் எல்லாமே, பட் மெட்டீரியல் டிஃபர் ஆகும் குவாலிட்டி வைஸ். ஓகேங்களா, இப்போது Yamaha MT-15 கஸ்டம் மேட் லோயரிங் கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அது என்னென்ன ப்ராப்ளம் வருது, இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஹைட்டு. ஓகேயா, அது எப்படி ஓகேவா அது?
இதுக்கப்புறம்னா ரொம்ப தட்ட ஆரம்பிச்சிடும் மட்காடு. ஓகே, இதான் நார்மலு. எங்கே ஆமாம், ரொம்ப டவுன் ஆகுது இந்த மாதிரி இருந்தது. அதான் நார்மல் தான் இது. இதை விடனா இது இன்னும் கொஞ்சம் கேப் இதாயிரும். இல்லை ஷார்ட் பண்ண சொல்ல, இங்கே ரொம்ப கம்மியாகிட்ட மாதிரி கேப், அதுக்கு சொன்னேன். ஓ, இப்போது இதை விட ஹைட் ஏற்றுன்னு பண்ண கொஞ்சம். இல்லை, இது ரொம்ப டவுனாக இருக்குல்ல, டச் ஆனால் ஏதாவது ப்ராப்ளமாக வராது. இப்போ டச் ஆகாது. இவ்வளோ கேப் இருக்குது. ஸ்பீடு பிரேக்கில் இறங்கும்போது ஷாக் அப்சர் டைட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ராங்காக. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் வராது அவ்வளோக்கா. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெயிட் உட்கார வச்சு. ஓகே, அந்த வெயிட் தான் அந்த வெயிட்டும் ஏறாது, அவ்வளோதான். இல்லை, ஆனால் இதை விட கொஞ்சம் ஏன்னா தண்ணி கேனு சப்போஸ் தூக்கிட்டு போகிறதா தான் சொல்கிறேன். ஹைட் ஓகேவா? ஹைட்லாம் ஓகே சார், அதே ப்ராப்ளம் இல்லை. இது மட்டும்தான் நான் பார்த்துருந்தேன். சரி, ரொம்ப டவுன் இறங்கிட்ட மாதிரி இருக்கு. இதுதானே? ஓகே, போதும். முன்ன விட கம்மியாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. 30 mm பண்ணலாம். பட் இதுக்கே இப்போ இப்படி இருக்குன்னா இது கம்மியாகலாம் பண்ண தேவையில்லை. இது கம்மி பண்ண தேவையில்லை. இது கம்மி பண்ணால் ரொம்ப சிம்மாவும் இருக்கும். அது தட்டும் எப்படியும் தட்டும். அவர் இதே தான் MT-15 தான் வச்சுருந்தாரு. பட் அவர் ஆஃப் ரோடிங் தான் போவார். ஸோ அதனால் இது ரொம்ப தட்டு எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் 10 mm கஸ்டமாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தோம். ஓகே, இல்லை 20 mm இருக்கா? இதை விட மீடியமாக வேணுமா? அது போடுங்க. 20 mm இருக்கா? இல்லை, அது இனிமேல் தான் செய்யணும். நீங்கள் இதான் எனக்கு தெரிஞ்சு ஹைட்டு நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்காது. ஃபோட்டோ அமிச்சேன் பார்த்தீங்க. சரி, ஓகே, 30 mm தான் மீடியம் இருக்குன்னு நினச்சி வச்சேன். இதை விடனா கால் இன்னும் முன்ன மாதிரி தான் இருக்கும். எப்படியும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கோம்ல. இதுதான் ரொம்ப அடிப்படுமா அப்படின்ற மாதிரி. அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. லுக்கே கொஞ்சம் கீழே இறங்கிச்சுல்ல. ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, இப்போ அதான் போஸ்டர் மாறும். இப்போ எப்படின்னா குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். வேணா பின்னாடி உட்கார சொல்லு, ஃப்ரெண்டு உட்கார வச்சு உட்காரதுக்கு அப்படியே இப்போ ஒன்றா ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. ரொம்ப இறங்கிச்சு. உட்காந்தாலே இறங்குது. உட்காந்தா இறங்குதா? 20 mm 10 mm போட்டால் நீ 10 mm போட்டால் 1 சென்டிமீட்டர் தான் இறங்கும். 1 சென்டிமீட்டர் தான் இறங்கும். கால் எட்டா அது பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிற மாதிரி வேணா இருக்குது. 10 mm இருக்குது. ஆனால் இது வந்து 10 mm இது இந்த மெட்டீரியல் வேறு. இது வந்து இதான் 306. இது காஸ்ட்லியானது. அது 304 316. சரி, இது 10 mm செக் பண்ணி பாருங்கள் என்னன்ட்டு. 10 mm 20 mm 10 mm கொஞ்சம் இதே டிசைன் வேறு மாதிரி பண்ணது வேறு இதில். Hey, true, bet that up for the track. You know, take it to the top, and that's the truth. Truth hurts. Oh yeah, if you broke but you still pimp and drink and smoking, then say, oh yeah, if you're calling by your models, then say, oh yeah, mommy, if you're pimping your skirts and your ass is fat, then say, oh yeah, papi, if you're willing to fight till you're fucking the night, then say, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah. All I can see, all the mamas put your thongs up and party with me. On the count of 3, everybody claim where you're from. 1, 2, 3. The bottom, that's where I'm from. That's where I reside. That's what I represent till I die. Tuck your chains in, put your drinks down, and your sets up, and get wild for the night. Pitbull, right strike smooth like a Lex truck. Mama, you got the next cut. Alright. Pick a low in the VIP with 4 fingers in the air, hollering for life. I'm the chico that'll put it down for his people. Get my hands on any and everything, but I always keep my hands clean. Cause Miami's full of dirty money and dirty things. Oh yeah, if you're broke but you're still pimping, drinking, smoking, then say, oh yeah, if you're balling by your bottles, then say, oh yeah, mommy, if you're pimping your skirts and your ass is fat, then say, oh yeah, papi, if you're willing to fight till you're fucking the night, then say, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah. Mommy looked good from far, but when she got close, she was far from good, and I was like, oof. I got the vodka, Cuba's got the cranberry juice. Now it's time to get loose. Esto aquí es para los marineros que tienen más cadena que cuello. Con dinero y una panza que parece que se comieron el lechón entero. I see mama who messes with nothing but big timers who loves to get her roll on.
asking me if I could get my hands on some vitamin E, and I was like, mama, hold on. But she must have loved Pop, cause she was grabbing me, telling me, Poppy, picture me rolling. So I pictured it, and it would have been a sight for the blind to see. So I gave it to her for free. Oh yeah, if you broke but you still pimping, drinking, smoking, then say, oh yeah, oh yeah. If you're balling by your bottles, then say, oh yeah, my man. If you're pimping your skirts and your ass is fat, then say, oh yeah, Poppy. If you're willing to fight till the fucking the night, then say, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah. Verse 3. I said it once and I'll say it again. I want all y'all to eat, but first me. Get it, got it, good. It's good that you got it, cause I got no time to be misunderstood. I don't know if it's the liquor that's got me lit, but damn, mommy's thicker than thick. If you like coke, roll a dollar, snort it up. If you like weed, then you know the routine. Roll that shit, like that shit, smoke that shit, puff, puff, then pass that shit. Mommy, shake your ass, but watch yourself, cause messing with me, you might end up in a movie, literally watching yourself. Ha, starring you, boo, in the hit movie called Amtrak. Oh yeah, if you broke but you still pimping, drinking, smoking, then say, oh yeah, oh yeah. If you're balling by your bottles, then say, oh yeah, my man. If you're pimping your skirts and your ass is fat, then say, oh yeah, Poppy. If you're willing to fight till the fucking the night, then say, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah. 39-cent cheeseburgers at McDonald's on Wednesdays and Sundays. That make me shit. நல்ல லுக்காக இருக்கும். நம்மளுக்கு பேக் சீட்டில் சாதாரண சிங்கிள் சீட்டு இருக்குது. இப்போ எந்த இதுவும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். கேப் நிறையா தான் இருக்கு. ரொம்ப டவுன் ஆகிடுமா போன 30 mm போடும்போது. ஓகே தான். சப்போஸ் இல்லாட்டினா அந்த டெயில் டிடி அந்த மாதிரி சொல்கிறது வேணால் பண்ணி பார்த்துட்டா டெயில் தனியாக டெயில் எடுத்துட்டா இடிக்காது. கண்டிப்பாக இடிக்காது. டெயில் இது எடுத்துட்டா இல்லை இப்போ இருக்குது அமேசானில் அதுக்கு ஏற்ற சின்னதாக அந்த ஃபோல்டபுள் இருக்குது. ஸோ அது போட்டுட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து டெயில் இடிக்கும், அதான் ப்ராப்ளம். இல்லாட்டினா அந்த மட்கார்டோட கழட்டிட்டா கூட ப்ராப்ளம் இருக்காது, அவ்வளோக்கா இருக்காது. இது வந்து பின்னாடி டெயில் இடிக்காது, இதுதான் இடிக்கும். இது வந்து இதில் இடிக்கும், இதுவும் தான் அடிக்குமே தவிர இதில் இடிக்க டெயில் அந்த இது வந்து இதுதான் பின்னாடி வரவங்களுக்கு படாமல் இருக்கணுங்கிறது தான். இப்போ இது பண்ணியோட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இதே வந்து மறைச்சிடுச்சு நமக்கு. ஸோ அப்போ இது தேவையில்லாதான். அது உங்கள் இஷ்டம் தான் எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஓகேவா கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு பாருங்கள் எப்படி ஓகே செட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லை எனக்கு 30 mm இன்னும் 20 mm வேணும்னா அதான் பண்ணால் இது இடிக்கும், அது ஒரு ப்ராப்ளம். சிங்கிளாக ஓட்டினா ப்ராப்ளம் இல்லை, பட் டபுள்ஸு ஒரு 2 days நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நார்மலாக சிட்டி இதெல்லாம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஓகே, ஆஃப் ரோடு, ஹைவே, சிட்டிஸ், டிராஃபிக்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் FB பேஜில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் இருக்குது, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் மெட்டீரியல் பற்றினா லாகின் பண்ணுங்கள்.